Hi friends, welcome to Healthy Bites. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா flax seeds versus halim seeds. flax seeds தமிழ்ல ஆளி விதைனும் halim seeds தமிழ்ல ஆலிவ் விதைனும் சொல்லுவாங்க. பார்க்கிறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டும் வேற வேற. இப்போ flax seeds and halim seeds ஓட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். flax seedsல அயன் கண்டென்ட் ரொம்ப கம்மி. ஆனா இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. இது LDL னு சொல்ற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கவும், ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கவும், இன்ஃப்ளமேஷனை பிரிவென்ட் பண்ணவும் flax seeds ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ halim seeds உங்க ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணணுமா? அப்போ இந்த halim seeds தான் பெஸ்ட். ஒரு நாளைக்கு தேவையான அயன் சத்தும் இந்த ஹலிம் சீட்ஸ்ல இருக்கு. சராசரியா ஒரு பர்சனுக்கு 8 இருந்து 10 மில்லிகிராம் அயன் ஒரு நாளைக்கு தேவை. ஆனா இந்த ஹலிம் சீட்ஸ்ல ஒரு கிராம்ல 1 மில்லிகிராம் அயன் இருக்கு. அப்போ டெய்லி 10 கிராம் ஹலிம் சீட்ஸ் சாப்பிட்டாலே 10 மில்லிகிராம் அயன் நம்மளுக்கு கிடைச்சிரும். இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இதோட காஸ்ட் ரொம்ப கம்மி. ஹலிம் சீட்ஸ் 50 கிராம் பேக்கெட்டே 16 rupees. ஸோ எல்லாராலையும் ஈஸியா அஃபோர்ட் பண்ண முடியும். பொதுவாக ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆட்டு ஈரல், சுவரொட்டி இதெல்லாம் எல்லாராலையும் வாங்க முடியாது. ஆனால் இந்த ஹலிம் சீட்ஸ் காஸ்ட்லையும் ரொம்ப கம்மி. ஸோ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். இதை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி டீனேஜ் கேர்ள், ஃபீடிங் மதர்ஸ்க்கு மில்க் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். இதில் ப்ரோட்டீன் 2.3 கிராம் இருக்குது, ஃபைபர் 2 கிராம் இருக்குது, மெக்னீஷியம், ஜிங்க், வைட்டமின் K இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த ஹலிம் சீட்ஸில் இருக்குது. இவ்வளோ சொன்னியே, இதை எப்படி சாப்பிடணும்னு சொன்னியான்னு நினைப்பீங்க. நோட் பண்ணிக்கோங்க, சொல்கிறேன். போத் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் ஹலிம் சீட்ஸ் ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸை அப்படியே எடுத்துக்கிறத விட கிரவுண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸாக எடுத்துக்கிறது நல்லது. கிரவுண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அதை கிரைண்ட் பண்ணி பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிறது. ஏன்னா இது உங்கள் டைஜஷனை ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். 1 டேபிள் ஸ்பூன் ஹலிம் சீட்ஸை வாட்டரில் 7 to 8 hours சோக் பண்ணிட்டு அப்படியே குடிக்கிறதுனால குடிக்கலாம். இல்லைனா அதோட வைட்டமின் C, லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது வைட்டமின் C சேரும்போது அயனோட அப்சர்ப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இதனால ரத்த சோகை, அனீமியா இந்த விஷயத்தெல்லாம் ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.